ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகருக்கு கொழுக்கட்டையை ஏன் விசேஷமான நைவேத்தியமாக செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலுமே அதாவது கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னாலே அது பிள்ளையாருடைய ஸ்பெஷலாகவே பார்க்கப்படுகிறது அல்லவா? இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதற்கு பின்னால் புராணோக்தமான காரணங்கள் என்பதும் உண்டு, தத்துவார்த்தமான காரணங்கள் என்பதும் உண்டு. முதல்ல விநாயகருக்கு இந்த கொழுக்கட்டையை முதலில் நைவேத்தியம் செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சதி அனுசூயா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? இந்த அத்திரி மகரிஷியுடைய மனைவியாகிய இந்த அனுசூயா என்பவர் தான் முதலிலே விநாயகருக்கு இந்த மோதகம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கொழுக்கட்டையை உணவாக தந்தாராம். எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு முறை சிவபெருமான் தன்னுடைய மகனான அந்த விநாயக பெருமானோடு உணவருந்துவதற்காக அந்த அனுசூயாவோட இல்லத்திற்கு வந்தாராம். அப்பொழுது அனுசூயா பார்த்துட்டு, விநாயக பெருமானுடைய பசியை போக்குவது என்பது நிச்சயமாக இயலாது, அதே நேரத்திலே அவருடைய மனம் நிறைந்தால், அவருடைய மனமானது பூரணத்துவம் அடைந்தால் அவருடைய வயிறு நிறைந்தது போலத்தான் என்று அந்த பொருளிலே அந்த அரிசி மாவோடு வெல்லத்தை கலந்து அதனால் செய்யப்பட்ட அந்த இனிப்பாக அந்த பூரணமான ஒரு கொழுக்கட்டையை அவருக்கு கொடுத்தாராம். அதனை சாப்பிட்ட உடனே விநாயக பெருமான் மிகவும் சந்தோஷப்பட்டாராம், மனமானது ஆனந்தம் அடைந்ததாம். உடனே ஒரு 21 கொழுக்கட்டையை எடுத்து கொடுத்துருக்கான். அந்த 21 கொழுக்கட்டை அப்படிங்கிறது அப்படியே பாரம்பரியமாக நம்மால் கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அனுசூயாதான் முதலிலே பிள்ளையார் சுழியை போட்டவர் அப்படின்னே வச்சுக்கலாம். இது போக இது என்ன சார் கொழுக்கட்டை, இதற்கு பின்னால் ஒரு தத்துவார்த்தமான காரணம் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, இது ஆத்ம நிவேதனம் என்கின்ற அந்த பக்திக்குள்ளாக வருகிறதுன்னு சொல்றார். தன்னைத்தானே இறைவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆத்மாவானது ஒரு பூரணத்துவமான ஒரு மனநிலையோடு இறைவனுடைய பாதங்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு முழுமையாக ஒரு பூரணத்துவம் நிறைந்த ஒரு பக்ஷணத்தை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யணுங்கிறார். அப்படியே யோசிச்சு பாருங்களேன், அந்த கொழுக்கட்டைக்குள்ள ஒரு ஸ்டஃப் அப்படிங்கிறத வைக்கிறா இல்லையா, அந்த ஸ்டஃப்புக்கு என்ன பெயர் சொல்லுவா? பூரணம் என்றுதானே சொல்வார்கள். பூரணம் என்றால் முழுமையான என்று அர்த்தம். அது தேங்காய் பூரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள், அது வெள்ளை பூரணம், கடலைப்பருப்பு பூரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாள். இந்த கடலைப்பருப்பையும் வெள்ளத்தையும் கலந்து கூட இடித்து அதை நல்லா வேக வச்சு கூட அதை ஒரு பூரணமாக வைப்பார்கள். தேங்காயும் அதோடு சேர்த்து கலந்து கூட அந்த தேங்காய் பூரணம் என்பதையும் வைப்பார்கள். பூரணம் என்று சொன்னாலே அது முழுமை என்று பொருள். அந்த முழுமையை உடைய, முழுமையான அந்த பூரணத்துவத்தை உடைய அந்த கொழுக்கட்டையை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும்ங்கிறார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு புராணோக்தமான கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஞானபாலி அப்படிங்கிற ஒரு அரசனை பற்றி அந்த கதையானது பேசுகிறது. அந்த ஞானபாலி அப்படிங்கிற ஒரு அரசன் ஒரு நல்ல அரசனாக இருந்தானாம். அவன் விநாயக பெருமானுடைய ஒரு அதிதீவிரமான ஒரு பக்தனாகவே இருந்தானாம். தினந்தோறும் விநாயக பெருமானை பூஜித்து வருவானாம் ஒரு நல்ல அரசன். திடீரென்று விதிவசத்தால் ஒரு முறை பார்க்கும் பொழுது அவனுடைய நாட்டிலே கடுமையான பசி பஞ்சம் அப்படிங்கிறது உண்டாகிடுச்சாம். அதை குலகுரு என்ன சொல்றார், ஒரு யாகத்தினை செய்து அந்த யாகத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது மழை என்பது பொழியும், இதனால் அந்த பஞ்சம் என்பது இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த குலகுரு சொல்வதன் பேரிலே இவரும் அந்த யாகத்தினை செய்ய துவங்கினாராம். இந்த அரசன் அந்த யாகத்தினை செய்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய விதிவசத்தால் அந்த நேரத்தில் மேனகை அப்படிங்கிறவ கிராஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த மேனகையினுடைய அழகிலே மயங்கி இந்த ஞானபாலிங்கிற அரசர் என்ன பண்ணிட்டா, யாகம் செய்து கொண்டிருப்பதை மறந்து அந்த மேனகையோட பின்னாலேயே போக ஆரம்பிச்சானாம். கொஞ்சம் தூரம் போனவுடனே மேனகையை பார்த்துட்டு திரும்ப பார்த்துட்டு, ஒரு அரசனாகிய நீ இப்படிலாம் செய்யலாமான்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை கோபித்து திட்டி விட்டாலாம். அப்பொழுதுதான் தான் செய்த தவறானது அவருக்கு உணர்ந்து மீண்டும் அந்த யாகசாலைக்கே வந்தாராம். அப்பொழுது குரு சொன்னாராம், இப்படி பாதியில் விட்டுட்டு மறுபடியும் அந்த யாகத்தை தொடரக்கூடாது, இன்னொரு நாள் ஒரு நல்ல நாள் பார்த்து மறுபடியும் இந்த யாகத்தை பண்ணலாம்ப்பான்னு சொல்லும் பொழுது இவர் கேட்கவில்லை. கேட்கலன்னு சொன்னால் குருவினுடைய பேச்சை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. நம்ம தானே தப்பு பண்ணிட்டோம், நாட்டு மக்களுடைய நன்மைக்காக தானே செஞ்சுட்டு இருக்கோம், தொடர்ந்து இந்த யாகத்தை தொடர்ந்து விடலாம், எதுக்கு இது அறகுறையாக விடுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அந்த யாகத்தை, ஏற்கனவே பாதியிலே விட்ட யாகத்தை திரும்பவும் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அஷ்டதிக் பாலகர்களுடைய அந்த சாபத்திற்கு ஆளாகி விடுகிறார். அஷ்டதிக் பாலகர்களுடைய சாபத்திற்கு ஆளாகி இந்த ஞானபாலி என்கின்ற அரசன் ஒரு அரக்கனாக மாறி, அதாவது ஒரு பூதம் மாதிரி ரொம்ப ஒரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு மிகவும் பசியோடு அலையக்கூடிய அந்த சாபத்தினை பெற்று விட்டானாம்.
எதற்காக அந்த மாதிரி சாபம் கொடுத்தான்னு சொன்னால், ஒரு யாகத்திலே ஒரு ஆகுதி அப்படிங்கிறத கொடுக்குறோம், ஒரு மந்திரத்தை சொல்ல ஒரு ஆகுதி குடிக்கிறோம் சொன்னால் அது தேவர்களுக்கான ஆகாரமாக சென்று சேர்கிறது. அப்படி தேவர்களை அழைத்து விட்டு அவர்களுக்கு அந்த ஆகாரத்தை கொடுக்காமல், அந்த ஆகுதியை கொடுக்காமல் பாதியிலே பசியிலே தவிக்க விட்ட காரணத்தினால் இவனுக்கு இது போன்ற ஒரு சாபமானது வந்து சேர்ந்து விட்டதாம். அதனால யாரை பார்த்தாலும் அவனுக்கு அகோர பசிங்கிறது அந்த ஞானபாலிக்கு வந்துடுறது. அவன் ஒரு அரக்கனாக மாறி யாரை பார்த்தாலுமே எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டானாம். சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை கூட விழுங்க ஆரம்பித்து விட்டானாம். இந்த தொல்லை தாங்க முடியாம எல்லாரும் என்ன பண்றா, தேவர்கள் அனைவரும் சென்று இறைவனிடத்திலே விநாயக பெருமானிடத்திலே சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள். எதற்காகன்னு சொன்னால், மற்ற யாராலும் அவனை அழிக்க இயலவில்லை. ஏன்னு பார்த்தா அவர் விநாயக பெருமானுடைய பக்தராக இருந்திருக்கிறான். இந்த அரக்க குணத்தை கொண்டிருக்கும் பொழுது கூட அவன் விநாயக பெருமானை வணங்குவதற்கு மறக்கவில்லையாம். எப்பொழுதும் விநாயகரை வணங்கி கொண்டே இருந்ததால் சரி விநாயகர் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வினை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பிரார்த்தனையை பண்றான். அப்போ விநாயக பெருமான் அந்த இடத்திலே ஒரு வேடனை போல் வேடமணிந்து அவனோடு சண்டைக்கு வருகிறார். இவன் வந்து நீ என்ன எனக்கு சுண்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் எடுத்து விழுங்க பார்க்கிறான். முடியவில்லை. இந்த ஞானபாலி அந்த வேடனிடத்திலே தோற்று போகிறான். அந்த தோற்று போகின்ற சமயத்திலே தான் வந்திருப்பவர் விநாயக பெருமான் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஞானபாலி, அந்த பூதத்தினுடைய வடிவிலே இருந்த ஞானபாலி அவரை சரணடைந்து என்னுடைய தவறினை மன்னித்து விடுங்கள், நான் எந்த காரணத்தினால் தவறெடுத்திருக்கிறேன்னு சொன்ன, எனக்கு அசாத்தியமான பசி, எதை சாப்பிட்டாலும் என்னுடைய பசி மட்டும் அடங்கவே மாட்டேங்கிறது, இந்த பசியினால் தான் நான் இப்படி தவறினை இழைத்திருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய பசியினை நீங்கள் போக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளும்பொழுது விநாயக பெருமான் என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த ஞானபாலியை ஒரே அமுக்காக அமுக்கி அவனை அப்படியே ஒரு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு அப்படியே விழுங்கி விடுகிறாராம். அப்படியே விழுங்கி விட்ட உடனே அவருடைய வயிற்றுக்குள்ளாக அவன் சென்று விடுகிறான். ஆக விநாயக பெருமானுக்கு இந்த கொழுக்கட்டைகளை எல்லாம் நைவேத்தியம் செய்யும் பொழுது அது அந்த வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த ஞானபாலியினுடைய பசியையும் போக்குகிறது, விநாயக பெருமானினுடைய அருளும் நமக்கு கிடைக்கிறது என்று அந்த புராண கதையானது நமக்கு சொல்கிறது. ஆக அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான தத்துவம் என்னன்னு சொன்னா, ஆத்ம நிவேதனம். எப்படி ஞானபாலியானவன் அவன் தன்னைத்தானே ஒரு நிவேதனமாக விநாயக பெருமானுக்கு அர்ப்பணித்து கொண்டானோ, அதே போல நாமும் நம்முடைய அந்த தவறான எண்ணங்கள் அனைத்தும் விநாயக பெருமானுடைய அருளாலே பரிபூரணமாக அழிந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைத்து செய்வதுதான் இந்த கொழுக்கட்டை நைவேத்தியம் என்பது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.